விருந்தினருக்காக இருட்டில் உணவு. ஒருநாள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு விருந்தினர் வந்தார். அவர் மிகவும் பசியுடன் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டில் கேட்டார்கள், இவருக்கு உணவு இருக்கிறதா? ஆனால் அந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் கூட போதுமான உணவு இல்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யார் இந்த விருந்தினரை இன்று தங்க வைத்து உணவு கொடுக்க முடியும்? ஒரு சஹாபி உடனே எழுந்தார். வரலாற்றில் இவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்று குறிப்பிடப்படுகிறார். அவர் அந்த விருந்தினரை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். வீட்டிற்கு வந்தபோது அவர் தனது மனைவியிடம் கேட்டார், உணவு ஏதாவது இருக்கிறதா? அவரது மனைவி சொன்னார், சிறிது உணவுதான் இருக்கிறது, அது குழந்தைகளுக்கே போதும். அதை கேட்ட சஹாபி சொன்னார், சரி, குழந்தைகளை தூங்க வைத்துவிடு, இந்த உணவை விருந்தினருக்கு கொடுப்போம். பிறகு அவர் ஒரு அழகான திட்டம் சொன்னார். நாம் விளக்கை அணைத்து விடலாம், நாமும் சாப்பிடுவது போல நடிப்போம், ஆனால் உண்மையில் விருந்தினர் மட்டும் சாப்பிடட்டும். அப்படியே செய்தார்கள். விளக்கு அணைக்கப்பட்டது. விருந்தினர் மட்டும் சாப்பிட்டார். ஆனால் அவர்கள் இருவரும் பசியுடன் இருந்தார்கள். அடுத்த நாள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சிரித்தார்கள் மற்றும் சொன்னார்கள், நீங்கள் நேற்று செய்த செயலைக் கண்டு அல்லாஹ் மிகவும் மகிழ்ந்தான். கற்றுக்கொள்ள வேண்டியது, மற்றவர்களை முன்னிலைப்படுத்துவது இஸ்லாமில் மிக உயர்ந்த பண்பு. பசியிலேயே இருந்தாலும் விருந்தினரை மதிப்பது உண்மையான ஈமான்.